ஒன்னும் ஆகல. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு குட்டி கனவு. குட்டி கனவா? என்ன குட்டி சஞ்சய் வந்தானா? இப்பதானே வீடு வாங்கணும், அதுக்குள்ள உனக்கு அடுத்த பிளானா? அப்போ வேற என்ன? இல்லடா, நாளைக்கு நம்ம வீட்ல நடக்க போற ஃபங்க்ஷன்ல உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் அடிச்சுக்கிறது என்ன புதுசா? எப்பவும் நடக்கிறது தானே, விடு பாத்துக்கலாம். அதுக்குன்னு நாளைக்கு ஃபங்க்ஷன்லயே வந்துட்டு அப்படி பண்ணா சரியில்லைல்ல. அதெல்லாம் எதுவும் நடக்காது, அதான் நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதா எனக்கு பிரச்சனையே. புரியல. ஒன்னும் இல்லடா, கார் எடு. சண்டை போட்டு கூடாதுடா ஆண்டவா. ஐயோ, என் பொண்ணு எனக்கு பிடிச்ச கலர்லயே. வாஸ்து பிரகாரம் இங்க வைக்க கூடாது, அங்கதானே வைக்கணும். அர்ச்சனா, அர்ச்சனா. அம்மா இங்க தானே இருக்கேன், எது கத்திக்கிட்டே இருக்க? என்னடி இது? தெரியல, பீரோ. நான் ஒரு அழகா இருக்குல்ல இந்த புடவை, அவர்தான் வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப முக்கியம். நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். பீரோவை வாஸ்து பிரகாரம் இங்க வைக்க கூடாது, குபேர மூலையில தான் வைக்கணும். இப்படி வச்சா எப்படி லட்சுமி வருவா? ஏண்டி அதுக்கு காலையில சிவாவா நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? மோ, நான் லக்ஷ்மி ஆண்டி எல்லாம் இன்வைட்டே பண்ணல. நீ மாமா, மாமியாரு, மாமனாரு, அப்புறம் அவரு, நான் அவ்வளவுதான் போட்டனா. நான் கடவுள் லக்ஷ்மிய சொன்னேன்டி. ஷோ, நான் உன்னை காலையில இருந்து என்ன சொன்னேன்? சமடி, எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொன்னா என்கிட்ட இருந்து கிச்சனையும் புடிங்கிட்ட. சமையல் வேலை எந்துன்னு சொன்ன, ஒரு அடுப்பையாவது பத்த வச்சு பாலையாவது காய்ச்சனியா? போய் தயவு செஞ்சு அதை பண்ணு. போய் மாமியார் வேற வந்துட்டு இருக்காங்க. ஓஹோ, இன்னும் உங்க மாமியார் கிளம்பலையா? ஐயோ, அப்படியே நீ சீரியல் வில்லி மாதிரி இருக்கடி பாக்கவே. ஏமா நீ அவங்க கூட பிரச்சனையை பண்ணிட்டு இருக்க? அவங்க வேற கிளம்பி வர்றாங்க, வர்ற நேரத்துல இப்படி கத்திட்டு இருக்காத சொல்லிட்டு. அவங்க வந்தமா இருந்தமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணமா கிளம்புனமான்னு இருக்கணும். இங்கேயோ 2 நாள் டிக்கானா போடக்கூடாது. மா, அவங்க எனக்கு மாமியாரா உனக்கு மாமியாரானே எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கும் அவங்களுக்கும் கூட இவ்ளோ பிரச்சனை வந்தது கிடையாது. ஏய், நான் எங்கடி பிரச்சனை பண்றேன்? நான் எங்கடி பிரச்சனை பண்றேன்? 2 நாள் வந்து சந்தோஷமா இருந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போனோம்னு இல்லாம, இது சரியில்லை அது சரியில்லை, போட்டது போட்டபடி இருக்கு, வீடு ஏன் சுத்தம் பண்ணலன்னு சரியா சாப்பாடு செஞ்சு கொடுத்தா இதெல்லாம் தெரியல. அவங்க புருஷனுக்கு இஞ்சி தட்டி போட்டு ஏன் டீ போட்டு தரலன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா, இவ்ளோ பிபி ஆகாதமா ப்ளீஸ்மா. இது நியூ ஹோம், நியூ ரூல்ஸ். இனிமே அவங்க அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன். எங்களுக்கு மட்டும்தான் நியூ ஹோம் நியூ ரூல்ஸ். உன் புருஷன் சஞ்சய்க்கெல்லாம் கிடையாது. அவங்க அப்பா அம்மாக்கு சொம்பு தூக்கிட்டு சுத்துவான். ஏதோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது, சொல்லுங்க அத்தை. ஒண்ணு இல்ல மாப்ள, பீரோவை வாஸ்து பிரகாரம் இங்க வைக்க கூடாது, குபேர மூலையில வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை. என்னம்மா, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பீரோ மாத்தி வச்சிடலாம், அவ்வளவுதானே. ஐயோ, எனக்கு கிடைச்ச மாப்பிள்ள மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் கிடைச்சிருக்காது. ஐயோ, நன்றி கடவுளே, நன்றி. ஓகேவா? அத்தை சொன்ன மாதிரி பீரோ மாத்தி வச்சிடலாம், ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஓகேவா? நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா சஞ்சய்? சொல்றா. அப்படியே போட்டேன்னா மண்டேலே. நீ நானும் சேர்ந்து தானடா இந்த வீட்டுக்கு கூடி வந்தோம். நீ நானும் ஆசைப்பட்டு தானே இந்த பீரோ இங்க வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னோம். எங்க அம்மா வந்து சொன்ன உடனே அவங்க சொன்ன மாதிரி மாத்தலான்ற. அதுல என்னடா பிரச்சனை இருக்கு? இப்ப என்ன அந்த பீரோ தூக்கி தலையில வச்சுக்க போற? அத்தை சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? காமா ரப்பட்டோ. எல்லாருக்கும் சொம்பு தூக்கில இருக்கும். நீ காமா இருக்கிறதாடா என் பிரச்சனையே. ஷோ, ஆரம்பமே இப்படி அமர்க்கலமா இருக்கே. இன்னைக்கு என்ன ஃபுல்லா என்ன படுத்தப்போ. ஐயோ, கார் சத்தம் கேக்குது, வந்துட்டாங்களோ? அட வாங்க 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 மாமா, வாங்க அத்தை. எங்க என் புள்ள? அவரா, ஒரு சில பொருள்லாம் வாங்கணும்னு கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே வாங்கி வைக்க மாட்டீங்களா? அந்த நேரத்துல தான் அவனை வெளியில அனுப்புவீங்களா? அதுதான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். நேத்தே லிஸ்ட் எல்லாம் போட்டு உங்க பையன் கிட்ட கொடுத்துட்டேன். உங்க பையன் தான் அதை வாங்க மறந்துட்டு இப்ப கடைக்கு அவசர அவசரமா ஓடி இருக்காரு. என் பிள்ளைய குறை சொல்லலைன்னா உனக்கு நாளே போகாதே. நாள் போலனா நான் போவோம், வா. வாங்க வாங்க.
எப்படி இருக்கு? அடடே நல்லா இருக்கே. என்ன நல்லா இருக்கு? ஒண்ணுமே நல்லா இல்ல. சும்மா ஆமாமா ஒண்ணுமே நல்லா இல்லையே. நல்லா கட்டிருக்கலாமே. நான் சரி பண்ணிடுறேன் எல்லாத்தையும். நீங்க உட்காருங்க. உட்காரோம். நல்லா புசு புசுன்னு இருக்குதுமா. அப்படியா? ஐயோ புடிச்சிருச்சு. பாத்தியாமா உங்க அத்தைக்கே பிடிச்சிருச்சான். ஐயோ இந்த சோபால உட்காந்து முதுகு பிடிச்சிருச்சியா? இந்த சோபா கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாவே இல்ல. ஆமா கம்ஃபர்டபுளாவே இல்ல. செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி வந்தியாமா? ராமாவரத்துல மாமாவரத்துக்குள்ள வாங்கி வந்துக்கிறீங்க. அதான் ஒரு மாதிரி பழசா இருக்கு. சோஃபா கம்ஃபர்டபுளா இல்லனா நீங்க வரும்போதே ஒரு புது சோஃபாவை லாரியில போட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாமே. அம்மாடி நாங்களே லாரியில தான் வந்தோம். ஓ அப்படியா? ஐயோ வெளிய பாரு. ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்க பொருள்லாம் என் பிள்ளை வாங்கி வச்சதுதான். இதுல நாங்க வேற சோபால லாரி ஏத்திட்டு வரணுமாக்கும். என் பொண்ணு கூட தான் சம்பாதிக்கிறா. ஏதோ உங்க பையன் மட்டும் தான் வாங்கி போட்ட மாதிரி பேசுறீங்க. அம்மா மாமாவை பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வர சொன்னனே. வாங்கிட்டாரான்னு கால் பண்ணியா? ஐயோ நான் வேற மறந்தே போயிட்டேன்டி. நான் வேற சாமந்தி பூ கேட்டா அவர் சாம்பார் தூள் வாங்கிட்டு வந்துருவாரு. இல்ல நான் போய் ஃபோன் பண்றேன். ஐயோ அத்தை காஃபியா டீயா? அம்மா அப்பா எப்போ வந்தீங்க? நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுப்பா. உன் பொண்டாட்டி இப்பதான் காஃபி போடவா டீ போடவான்னு கேக்குறா. ஏய் என்னடி? பாத்தியாடி மருமகளே, நாம இருக்கும்போதே மகனை பார்த்து ஸ்குன்றா. நீ இந்தா இருக்கியே, என்னைக்காச்சும் ஆசை அந்த மாதிரி பேசிருக்கியா? பாய மூடு. வந்ததுல இருந்து உன் ஆத்தாக்காரி வீடு மொட்டை சோஃபா சொட்டன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒன்னு விட்ட பல்லுகள் எல்லாம் கலண்டுரும். மரியாதையா சமாளி. மா இப்ப என்னம்மா உங்களுக்கு காஃபி தானேமா வேணும்? இருமா நான் போய் இப்ப ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வரேன். பையன் என்ன மாதிரியே இருக்கிறான் பாரு. ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். என்னமோ பண்ணி இந்த வீட்டை வாங்கிட்டீங்க. நல்லா இருந்தா சரிதான். அதெல்லாம் நல்லா இருப்பாங்கம்மா. அத்தை சாமரியா. என்னமோ பண்ணி ஒரு வீட்டை வாங்கல. உங்க மகனும் நானும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு இந்த வீட்டை வாங்கியிருக்கோம். என்ன மாமா? ஆமாமா ஆமா. என்ன ஓமா சாமரி. அம்மாடி இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டிக்கிறீங்க. வீடு ஃபுல்லா ஏமா சுண்ணாம்பு அடிச்சு வச்சுக்கிறீங்க? ஐயோ மாமா அது சுண்ணாம்பு இல்ல, பெயிண்ட் தான். பெயிண்டா? அதான் கையில ஓட்டல. ஆனா எங்க வீட்டுல அடிக்கிற பெயிண்ட்லாம் ஒட்டுதுமா சட்டையில. லோ குவாலிட்டி. இப்ப சொல்ல சொன்னாங்க. சஞ்சய் காபி போட்டியாப்பா? காபி தூள் கருப்பா இருக்கும். நீ வெள்ளையா எதனா போட்டு போற. ஐயோ இவங்க கூட தனியா வா. அம்மா மாமாவுக்கு போன் அடிச்சிட்டியா? நம்ம நடிக்கிறா. Hi my cutie samosas, welcome to Covers. இன்னைக்கு நம்ம எங்களோட அனியோட கணேஷ் ஹோமம் aka கணபதி ஹோமம் தான் வந்திருக்கோம். என்ன காவியா வந்த உடனே போனை தூக்கிட்டு உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? இதே வேலை உனக்கு. அனி நானி எத்தனை வாட்டி நீ சொல்றது இந்த மாதிரி வீடியோ இருக்கிறப்ப பண்ணாதீங்கன்னு எடிட் பண்ணி கட் பண்ணி போடுறதுக்குள்ள உசுரே போடு நீ. குட்டி பட்டாசே எப்போ வந்த? அண்ணா இந்த மாதிரி இன்னும் ஒரே வாட்டி பண்ண வீடியோல செம்மையா இருக்குது சரியா? ஒரு நிமிஷம் இங்க பாரு. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? அண்ணா அனி என்ன சொல் நீ 2 பேரும் நல்ல கண்டென்ட் ஏதாவது கொடுங்களா, அப்பதான் வியூஸ் நல்லா வரும். என்ன பண்ணும்? ஹாய் சொல்லு. ஹாய் நல்லா சொல்லணும் சரியா? நீ என்ன ஹாய் மை குட்டீஸ் மூஞ்சில மறைய கூடாது. ஹாய் அவ்வளவுதான். கீழே கீழே சொல்லணுமா? சரி சரி. ஹாய் மை குட்டீஸ் சரிங்களா? நல்ல நாள் தானே இன்னைக்கு. சரி சரி சரி. ஹாய் மை குட்டீஸ் கண்ணு திறங்க நீ மூடிங்க இவ்ளோன்னு. நல்லா தான் திறங்களேன். ஹாய் மை குட்டீஸ். ஐயோ எத்தனை வாட்டி தான் சொல்றதுன்னே எனக்கு புரியல. ஒரே நிமிஷம் காவியா. நீங்களே பாருங்க நீ ஒண்ணுக்காவது நல்லா இருக்குதா நீங்களே சொல்லுங்களேன். இதுங்க வச்சு வேற வைரல் கண்டென்ட் பண்ணலாம்னு. ஆமா அர்ச்சனா கொஞ்சம் சிரிச்சுக்கலாமே. இனிமே இந்த பிரச்சனை இருக்காது காவியா. நீ காலையில இந்த எடுத்த கிளிப்லாம் நான் தான் டெலிட் பண்ணிட்டேன். ஓம முடிகிற வரைக்கும் ஓரமா இருந்துட்டு போயிடணும். புரிஞ்சுதா? ப்ளாக் எடுக்கிறேன் கிளிக் எடுக்கிறேன்னு உங்க குடும்பமா என் பக்கத்துல வந்தீங்க மிதிச்சிரும். இது ஒரு குடும்பம். Crazy lady. Hi my cutie samosas, we are in town. நான் இவன போட்டா vlog எடுக்கறேன்னு எவனுக்கு பொறுப்புதா? இங்க போய் பொண்ணு எடுக்கறாங்க. சீ. சஞ்சய் கிட்ட தோரண கட்டுற வேலை கொடுத்தாச்சு, கட்டிட்டான். காவியா அது அமைதியா இருந்தாலே போதும் எனக்கு. மாமியாரும் அமைதியா இருந்தாலே போதும் எனக்கு. அம்மா கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறா. மாமனாருக்கு விறகு எடுக்கிற வேலையை கொடுத்தாச்சு. வேற ஏதோ வேலை இருக்கே. செங்கல் மாமா. அச்சுமா நீ சொன்ன மாதிரி கரெக்டா 4 செங்கல் கொண்டு வந்து கலக்கிட்டனா? செங்கல் கொண்டு எத்தனை மணிக்கு வர சொன்னா? எத்தனை மணிக்கு வர நீ? செங்கல் கொண்டு வர லேட்டு, பூஜை லேட்டு, அதுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள எவன் என்ன சொன்னா சொல்லுமா, நான் சமாளிக்கிறேன். நீ சமாளிச்சு கிளிப்ப எல்லாத்தையும். ஆமா நீ பாத்து கிளிக்கிற. கிச்சன்ல வேலை இருக்கு, எனக்கு வந்து உதவி செய். அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னது? என்னது? இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும்
ரெண்டு பேரும் தங்களின் திருவாய்களை வாய் மேல கை வை. புடி. இங்க ஏதாச்சும் பிரச்சனை உங்க ரெண்டு பேரால வந்ததுன்னு தெரிஞ்சது, என்னைய ரெண்டு பேரும் மனுஷியா பார்க்க மாட்டீங்க. நான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன். பூஜை ஆரம்பி. சரிம்மா. அக்கா நடக்கா கொண்டு போய் வைப்போம். வீடு நல்லா பெருசா காத்தோட்டமா இருக்குல்ல? எங்க காத்து வருது, உடம்பு முழுக்க எரிவா எரியுது. தலையெழுத்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்றது? சமதி இந்தாங்க தண்ணியை குடிச்சிட்டு ஆசுவாசமா பேசுங்க. இருக்கிற வயிற்றுல இவன் ஒளியிருச்சு. குடிங்க. அர்ச்சனா, ஆ, உங்க மாமா வாய் ரொம்ப ஓவரா போகுது, ஒழுங்கா சொல்லி வை. ஏன்பா என்னாச்சு? என்ன ஆச்சுன்னா, என்னமோ இந்த வீடு அவர் தான் கட்டின மாதிரி 4 செங்கலை கொண்டுட்டு வந்துட்டு அவர் தான் இந்த வீடை கட்டினு சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட? வேற யார்கிட்ட? எங்க அம்மா அப்பா கிட்ட தான். ஷோ. ஒழுங்கா சொல்லி வை, அவருக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரி நீங்க ஒரு நிமிஷம் வாயேன், உட்காரு. பாரு, இதுக்கெல்லாமா யாராவது டென்ஷன் ஆவாங்க? எங்க மாமா ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு, இது நம்ம கட்டின வீடுதான், நீயும் நானும் சேர்ந்து கட்டின வீடு. இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. ஊருக்கு அமுச்சு வச்சுட்டு இங்க யார் வாழ போறா? நீயும் நானும் தானே. நம்ம 2 பேரும் ஹாப்பியா வாழ போறோமா? இப்ப இவங்க கிரியேட் பண்றதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீ உன் மூட ஸ்பாயில் பண்ணிக்காத செம்ம கண்டென்ட். ப்ளீஸ். Hey, hi my cutie samosas. Happy couples in jolly mood, huh? கேமரா ஆஃப் பண்ணு. என்ன இவ? ஆஃப் பண்ணுடி. உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? எங்க ரூம்குள்ளார வரும்போது ஃபர்ஸ்ட் கதவை தட்டிட்டு வரணும்னு கூட உனக்கு அறிவில்ல. நீ பாட்டுக்கு கேமரா தூக்கிட்டு உள்ள வர. அர்ச்சனா, ஈரன் என்ன பண்ணிட்டா அவ இப்ப தப்பா? ஏதோ தெரியாம பண்ணிட்டா சின்ன பொண்ணு. இல்ல எனக்கு புரியல. இப்போ உன் தங்கச்சி பண்ண தப்பு இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மாமா ஏதோ பேசிட்டாருன்னு வந்து தையா தக்கான்னு குதிச்சா, இப்ப மட்டும் சின்ன பொண்ணு விடுங்கற. முதல்ல உன் வீட்டு ஆளுங்களை கண்ட்ரோல் பண்ணு, அப்புறம் என் வீட்டு ஆளுங்களை பத்தி பேசுவோம். உன்னை என்ன பண்ணிட்டேன்? டிவோர்ஸ் பண்றான். ஐயய்யா, இதுக்கு மூஞ்சி இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாதுங்க. பேசாம கிளம்பி இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னால இருக்க அத்தத்தை முடியாது. இருங்க. எங்க கிளம்பிட்டீங்க? என்னாச்சு? எங்களுக்கு இங்க மரியாதையே இல்லம்மா, நாங்க கிளம்புறோம். ஆமா ஆமா, சுத்தமா மரியாதை இல்ல. நாங்க ஐயோ. இங்க இருக்கணும், நாங்க ஐயோ, கிளம்புறோம். இப்போ உங்களுக்கு யார் மரியாதை கொடுக்கல? அர்ச்சனா, யாரும் எதுவும் சொல்லலமா. அவங்களா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு சின்ன விஷயத்த பெருசாக்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, அதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அச்சச்சோ, உங்களை யார் அத்தை அப்படி கேட்டு இருக்கணும்னு சொன்னது? நல்லபடியா இந்த பூஜை நடந்து முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணி வைக்கிறேன். ஐயர் 5 நிமிஷத்துல வந்துருவாரு அத்தை. என்னதான் இருந்தாலும் இவ இப்படி பேசிருக்க கூடாதுமா. ஆமா, அப்படி ஆமா. நாங்களே நாங்களே பெருசா பேசிட்டு பேசிட்டோம். இருக்காங்க. நீங்க அதெல்லாம் தெரியாது. தான் முதல்ல ஆமா, ஆரம்பிச்சீங்க. ஆமா. வாய் மூடுங்க. இதுக்கு மேல வாய் போய் மூடுங்க. எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு பையன் பேசிட்டு வந்து இருக்காங்க. என் பையன் வந்து சேர்த்து வைக்க வேணும்னு உட்கார சொல்றீங்க. என்னத்துக்கு இது? என்ன நீங்க ரொம்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டிருக்கீங்க. எல்லாம் பேசாதீங்க. யூஸ்ஃபுல்லா நான் கை தாங்க பேசுவேன். ஏய், உங்களை எல்லாம் ஓகே, பேச பேசுங்க. முடியாது. பேசிட்டு நிறுத்துங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் மனசுல? பெரியவங்க தானே நீங்க. வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு தானே உங்களை எல்லாம் இன்வைட் பண்ண. நீங்களே வந்து இங்க பிரச்சனை கிரியேட் பண்ணலாமா? சொல்லுங்க. கொஞ்சமாவது சென்ஸ் வேணா? பிள்ளைங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கே, அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம சப்போர்ட்டிவா நிக்கணும்னு ஒரு அறிவு வேணா? அர்ச்சனா, டென்ஷன் ஆகாதம்மா. எப்படிமா உன்னை வச்சுட்டு நான் டென்ஷன் ஆகாம இருப்பேன்? நான் உன்னை காலையில இருந்து என்னமா சொன்னேன்? கிச்சன்ல உனக்கு ஒரு வேலை கொடுத்தனா, அந்த வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தனா? நீ தானே மொத்தமா எனக்கு கூட வேலையை நான் செய்யறேன்னு வாங்கிக்கிட்டல. அந்த வேலையை நீ செஞ்சியா? எங்க செய்ய போறா? என் உயிரிழமா எடுத்த. காலையில இருந்து என்ன இதை குறை சொல்றது, அதை குறை சொல்றது, இதை குறை சொல்றது, அதை குறை சொல்றதுன்னு என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருந்தியே தவிர எந்த வேலையும் ஆகலையே. நீ எல்லாம் ஒரு அம்மாவாமா? அப்படி கேளு. அர்ச்சனா, அம்மா தானே பேஸ்ட் போட்ட விடுமா. உங்களுக்கு என்ன மாமா நீங்க சொல்லுவீங்க? அம்மா தானே பேசிட்டு போட்டோம், பொன்னாடி தானே பேசிட்டு போட்டோம், எல்லாரும் பேசிட்டே போட்டோம். எல்லாருக்கும் நம்ம ஆமா சாமி போட்டுட்டே வாழ்ந்துடலாம். உங்களால அப்படி வாழ முடியும், என்னாலலாம் அப்படி வாழ முடியாது மாமா. நம்ம மனசுல என்ன தோணுதோ அதையும் வெளியில சொல்றதுக்கு பழகுங்க இனிமேலாவது. ஆமா ஆமா, கரெக்ட். எனக்கும் எதுக்கு மாமா ஆமா சாமி போடுறீங்க? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். என்னன்னு சொன்னீங்க? உங்க புள்ளைய கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. உங்க புள்ளை என்னன்னா கிட்னாப் பண்ணி எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணனா, இல்ல அவனுக்கு விருப்பம் இல்லாம நான் வந்து கல்யாணம் பண்ணனா? எங்க 2 பேருக்கும் எங்க 2 பேரையும் பிடிச்சிருந்தது. நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு உங்க 2 பேரோட விருப்பத்தோட 2 குடும்ப சம்மதத்தோட தானே நாங்க கல்யாணம் பண்ணோம். அப்புறம் ஏன் நாங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது? தலையில இருந்து கால் வரைக்கும் எரியுது. வீடு கட்டியிருக்கேன் வாங்க, ஒரு பூஜை நடத்துவோம் தானே கூப்பிட்டேன். அங்க வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க காசுல வீடு கட்டணுமா?
ம்ஹும். சொல்லுங்க. இல்ல. அப்புறம் உங்களை நல்லா தானே பாத்துக்கிறோம். அர்ச்சனா எதுக்கு கோவப்படுற? காமா பேசு அர்ச்சனா. அண்ணி நான் வேணா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரட்டா? ரிலாக்ஸ் மாடி ஆகுங்க. டென்ஷன் ஆகாதம்மா, நல்ல நல்லதுமா. வாங்க நீங்க 3 பேரும் அடுத்தது. 7 கழுத வயசாவதே, கொஞ்சமாவது ஒரு புத்தியோட செயல் பண்ணுவோன்னு யாருக்காவது தோணுதா? மாமா நீ ஏன் இன்னும் இப்படியே இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலோ உன் வாய் எங்கேயாவது சும்மா இருக்குதா? ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணதா பாக்குறியே தவிர ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நீ பாக்கிறது கிடையாது. அதனாலதான் நீ இன்னும் இப்படியே நிக்கிற. பாடியம்மா, காலேஜ் முடிச்சுட்டு ஏதாச்சும் வேலைக்கு போனியா? சம்பாதிச்சியா? இல்ல படிச்ச படிப்புக்கு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஆவது பண்ணியா? கிடையாது. நிறைய பேர் ஊர்ல vlog எடுக்கறாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உனக்கு vlog எடுக்க வருதா? இல்ல. கண்டத பேசிக்கிட்டு எதையோ ஒண்ணுத்த பண்ணிக்கிட்டு இதெல்லாம் vlog-ஏ கிடையாதுரி. இப்பயாச்சும் முடிச்சுக்கோ. உங்க எல்லாரையும் கூட மன்னிச்சிடலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். உனக்கு தெரியும்ல நம்ம எவ்வளவு பெரிய போராட்டத்தோட எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி 2 பேரும் எந்த ஒரு நிலைமையில நிக்கிறோம்னு உனக்கு தெரியும்ல. இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க, பூஜை நல்லபடியா நடக்கணும், நம்மளா குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு எங்கேயாவது நீ அவங்க கிட்ட போய் சொல்றியா? என்ன சொன்னாலும் என்ன காமாறு காமாறு. எனக்கு தெரியலப்பா நீ எப்படி இவ்வளவு காமா இருக்கன்னு. என்னால இருக்க முடியல. நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க யாரும் இல்லனாலும் இந்த பூஜை நடக்கும். நீங்க எல்லாரும் கிளம்பி அவங்க உங்க வீட்டுக்கு போங்க. நீ கூட உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வாப்பா. இங்க இருக்காதீங்க, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நானும் ஐயர் பூஜை பண்ணிக்கிறேன். ஐயோ ஐயர் பூஜை பண்ணுவாரு, நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க யாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் கிளம்புங்க. அர்ச்சனா சமந்தி அந்த மாலை எடுத்துட்டு ஆமா, எடுத்துட்டே சம்மந்தி. இதோ நான் போட்டுறேன் மாலை. இந்த கல் இங்க வச்சிருக்கீங்க, எங்க வைக்கணும்? அம்மாடி தேங்காய் தண்ணி இல்லம்மா, என்ன பண்றது? தண்ணி ஊத்துங்க மாமா. ஊத்திரம்மா. சுடு தண்ணியா சில் தண்ணியா? அர்ச்சனா என்னம்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? வேற புடவை மாத்திட்டு பூஜைக்கு ரெடி ஆகு. எவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கிறது நாங்க? மருமகளே, ஆ, ஓமத்துல பசுனை ஊத்துறதா பாட்டில் நெய் ஊத்துறதா? பாத்திரத்துல இருக்கிற நெய்யை ஊத்துங்க மாமா. இப்போ ஊத்துறேன் பாரு. மக்களே, உங்க வீட்ல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா அந்த ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா ஆராத்தி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. வாங்க ஐயரே, பூஜை ஆரம்பிச்சிருவோம்.